மேல் நோக்கிய அன்பு, சமநிலை அன்பு, அன்பின் மார்க்கம். மேல் நோக்கி அன்பு இருக்கணும். மேல் நோக்கி அன்புன்னா என்னது? கடவுளிடத்துல அன்பா இருக்க வேண்டும். சமநிலை அன்பு, கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களிடத்துல அன்பா இருக்க வேண்டும். அதான் கிறிஸ்தவம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஒன்னும் நம்ம அதிகமாக தேட வேண்டியது இல்லை. அந்த அன்பு, மேல் நோக்கி அன்பு, சமநிலை அன்பு இல்லாம நம்ம பல காரியங்களை முயற்சி பண்ணுவோம் பாருங்க, பிரயோஜனம் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பின் மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கணும். முதலாவது கடவுளிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவர் நம்மை நேசித்திருப்பதற்காக, அவர் நம்மை மீட்டெடுத்திருப்பதற்காக, வாழ வைத்திருப்பதற்காக நாம் அவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அவரை நேசிக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசுவை நேசிக்கின்ற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். பாட்டு மட்டும் படிக்கிறது இல்லை, அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன். அவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நேசிக்க வேண்டும். ஒரு முறை ஒரு அருமையான கணவன் மனைவி திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாத நிலையில இருவரும் அவங்க பல நாட்கள் ஜெபித்து கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு? ஒருவேளை ஆண்டவர் நமக்கு குழந்தை பாக்கியத்தை தரவில்லை, ஏதோ ஒரு குழந்தை பெற்றோர் இல்லாமல் ஒருவேளை இந்த உலகத்தில் தவித்துக் கொண்டிருக்கலாம். அந்த குழந்தையினுடைய ஏக்கத்தை நிறைவு செய்வதற்காக ஒருவேளை ஆண்டவர் நம்மை இப்படி வைத்திருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கன்விக்ஷன். அவங்க ஜெபிக்கிறாங்க, ஆண்டவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருந்த ஒரு சைல்டு அடாப்ஷன் சென்டர், சிறுவர் தத்தெடுப்பு மையத்திற்கு போய் அவங்க பதிவு செய்து வைக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க. அவங்களுக்கு பெண் குழந்தை ரொம்ப ஆசை, ஒரு பெண் பிள்ளை வேணும் அப்படின்னு. சில மாதங்கள் கழித்து ஒரு கடிதம் வருகிறது அடாப்ஷன் சென்டர்ல இருந்து. ஐயா, உங்களுக்கு 3 வயதிலே ஒரு குழந்தை, பெண் குழந்தை ஆயத்தமாக இருக்கிறாள், நீங்க அவளை தத்தெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வருது. 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். தூக்கம் வரல ராத்திரியில. நாளைக்கு நம்ம பிள்ளை நம்ம இடத்துல வந்து விடுவாள், நாளைக்கு நாம் ஒரு குழந்தைக்கு பெற்றோராக போகிறோம். 2 பேரும் கிட்டத்தட்ட 1 வார காலம் ஆயத்தப்படுறாங்க. அந்த பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. குறிப்பிட்ட நாள் வந்து விட்டது. 2 பேரும் புறப்பட்டு கார்ல போறாங்க. நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். கார்ல போறாங்க. அந்த அடாப்ஷன் சென்டருக்கு போறாங்க. அங்க இருக்கிற சிஸ்டர் முன்னாடி வந்து ஆபீஸ்ல வந்து அவங்களை வரவேற்று, நீங்க நிறைய டாக்குமெண்ட்ல சிக்னேச்சர்லாம் பண்ணணும், உட்கார்ந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, அதெல்லாம் அவர் பண்ணுவாரு, எனக்கு என் பிள்ளையை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு, என் பிள்ளைகிட்ட கூட்டிட்டு போங்க என் பிள்ளைகிட்ட அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த சிஸ்டர் அந்த பெண்மணியை அழைத்து கொண்டு உள்ள அறைக்கு போறாங்க. உள்ள அறையில் அநேக படுக்கைகள் போடப்பட்டு இருக்கிறது. அதுல ஒரு படுக்கையில ஒரு நல்ல வெள்ளை டவல் விரிச்சிருக்காங்க. 3 வயது பெண் குழந்தை வந்து புதுசா ஒரு ட்ரெஸ் போட்டு அழகா அதுல உட்கார்ந்து இருக்குது. இவங்களை பார்த்த உடனே அப்படியே சிரிக்குது. இந்த அம்மா ஓடி போய் அந்த குழந்தையை கட்டி அணைத்துக் கொண்டாங்க. சிஸ்டர் சொன்னாங்க, இந்த குழந்தை உங்களுடைய குழந்தை, இனிமேல் நீங்கள் இந்த குழந்தைக்கு தாய். அந்த குழந்தையை பார்த்து சொல்றாங்க, உங்க அம்மா வந்திருக்காங்க உன்னை கூட்டிட்டு போக, இதுதான் உங்க அம்மா அப்படின்னு சொல்லி. அந்த பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம். அந்த குழந்தையை மார்போடு கட்டி அணைச்சு கொண்டு முத்தமிட்டு கொஞ்சறாங்க. அவங்க சொல்றாங்க, சிஸ்டர் நான் வெளியில போய் தோட்டத்துல இந்த குழந்தையை வச்சு அவள்கிட்ட பேச போறேன், அம்மா கூட்டிட்டு போங்க அப்படின்னு. உடனே தோட்டத்து பக்கம் வராங்க. ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்கு, அதுல அந்த குழந்தையை உட்கார வச்சுட்டு அந்த குழந்தைக்கு முன்னாடி அவங்க அமர்ந்து சொல்றாங்க, நான் உங்க அம்மா, அப்பா வந்திருக்காங்க, ஆபீஸ்ல இருக்காங்க, இப்போ வந்துருவாங்க உன்னை பார்க்க. இன்னைக்கு நீ எங்க கூட நம்ம வீட்டுக்கு வரப்போற, நீ வீட்டுக்கு வரப்போறேன்னு சொல்லி உனக்கு டேடியும் மம்மியும் நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி ஏற்கனவே வச்சிருக்கோம். ஃப்ரிட்ஜில் உனக்கு சாக்லேட், ஐஸ்கிரீம், கேண்டி எல்லாம் வாங்கி நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிறோம். உனக்கு வேண்டியதை நீ சாப்பிட்டுக்கலாம். உனக்கு விளையாடுறதுக்கு நிறைய டாய்ஸ் வாங்கி வச்சிருக்கிறோம், விளையாட்டு பொம்மையெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம். 2 சைக்கிள் வாங்கி வச்சிருக்கிறோம். டேடி ஒரு சைக்கிள் வாங்கினாங்க, மம்மிக்கு இன்னொரு கலர் பிடிச்சிருந்து உனக்கு இன்னொரு சைக்கிள் மம்மி வாங்கி வச்சிருக்கிறேன். 2 சைக்கிள் உனக்காக வாங்கிட்டோம் சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னும் நீ வீட்டுக்கு வந்த பிறகு உனக்கு என்னென்ன வேணுமோ நீ கேட்கறியோ எல்லாமே மம்மி அண்ட் டேடியும் உன்னை கடைக்கு கூட்டி போய் வாங்கி குடிப்போம். அந்த குழந்தைக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. அவளுடைய வாழ்க்கையில ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு அன்பை தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்ததே கிடையாது. அந்த குழந்தை கண்களை விரித்து அந்த தாயினுடைய அந்த வார்த்தைகளை கேட்கிறா, மலைத்து போகிறான் அந்த குழந்தை. அந்த அம்மா சொல்லி முடித்த உடனே இந்த குழந்தை கேட்குது, இதெல்லாம் நீங்க எனக்கு செய்றீங்களே, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? அந்த அம்மாவினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அவங்க சொல்றாங்க, நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், எங்களிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். அப்பாவும் அம்மாவும் உன்னிடத்துல வேற எதையுமே எதிர்பார்க்கல, உனக்கு எல்லாவற்றையும் நாங்கள் செய்கிறோம், ஆனா நீ எங்களிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக நம்முடைய பாவத்திற்காக மீறுதலுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் பெரிய காரியங்கள் இல்லை, சின்ன ஒரு காரியம். நீங்களும் நானும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.